இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டங்கள்ல அவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய உடன் இருப்பவர்களை ரொம்ப ரொம்ப கரெக்ட்டா இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு தான் வச்சுக்கணும். தன்னுடைய அது வந்து தோழனாக இருந்தாலும் சரி, தோழியாக இருந்தாலும் சரி, அல்லது நட்பாக, அ கணவன் மனைவி யாருனாலும் சரி, அவங்கட்ட வந்து ரொம்ப கேரிங்கா ஒரு வார்த்தையும் பேசும்போது, அவங்க கரெக்ட்டா நம்மட்ட பேசுறாங்களா? உண்மை தன்மை இருக்கிறதா என்பதை இவங்க செக் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு உத்தரவாதமே குடுக்கணும். அவசரப்பட்டு குடுத்துட்டாங்கன்னா, குடுத்தது ஏன்டா குடுத்தோம்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டியது. ஏன்னா விருச்சக ராசி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி வசப்பட்டாலும் ஓவர் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. ஐயா! நான் இப்படி பண்ணேன், கடைசியா என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு உட்காந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ, அப்ப ஏமாறக்கூடாது அப்படின்னா, இவங்க என்ன பண்ணணும்? ஒரு தடவைக்கு 2 தடவ அவங்க நல்லா செக் பண்ணிட்டு செஞ்சாங்கன்னா, வெற்றி உண்டு அப்படின்னு பார்க்குறோம். விருச்சக ராசி அன்பர்கள் முடிஞ்ச அளவு அவங்க கூட வேலை பார்க்குற சக ஊழியர்களை ரொம்ப மரியாதையா நடத்தணும். அது எந்த டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரி. சக ஊழியர்களுக்கு மரியாதை குடுத்தாங்கன்னா, இவங்களுக்கு பதவி உயர்வு நிச்சயம். சக ஊழியர்களை மதிக்காம ஏதாவது செஞ்சாங்கன்னா, பதவி இழப்பு, அதாவது இறக்கம். இழப்புன்னு சொல்லக்கூடாது. ஒரு மேல் போஸ்டிங்ல கீழ் போஸ்டிங் பட்டுன்னு வந்துட்டோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பது உண்மை. ஸோ, அப்ப அவங்களுடைய ஃபீல்ட்ல குறைஞ்ச ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன உதவிகள். நான் செய்றேனே உனக்கு. நான் இருக்கேனே உனக்கு அந்த ஒரு வார்த்தைகள கரெக்ட்டான நபர்களுக்கு உதவி செய்யும்போது, இவங்களுடைய கிரக அமைப்பு இவங்கள அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போயிரும் என்பது உண்மை.